எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விவசாயமும் தத்துவம் பத்தி தான். நம்ம வாழ்க்கையோட பல ரகசியங்கள் இந்த மண்ணிலையும் விவசாயத்திலையும் மறைஞ்சு இருக்குங்க. அதுல சிலிர்க்க வைக்கிற சில விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. விதைப்பதும் காத்திருப்பதும் மிக முக்கியம். பொறுமைதாங்க. விதைத்த உடனே எந்த விதையும் மரமாக மாறுவதில்லை. அதற்கு மண்ணின் அரவணைப்பும் நீரின் பரிசமும் காலத்தின் பொறுமையும் தேவைங்க. வாழ்க்கையும் அப்பதான். நாம் செய்யும் நல்ல செயல்களுக்குரிய பலம் கிடைக்க பொருத்தமான காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டுங்க. களை எடுப்பது மன தூய்மையும். வயலில் பயிரை விட களை செடிகள் வேகமாக வளருங்க. அதை உடனுக்குடன் அகற்றாவிட்டால் பயிர் அழிந்துவிடும். நம்ம மனதிலும் பேராசை, கோபம் என்ற களைகள் முளைக்க தொடங்கியவுடன் அவற்றை உடனே கிள்ளி எறிந்திட வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம நல்ல குணங்கள் அழிந்துவிடும். உழவுக்கும் உழைப்புக்கும் உள்ள தொடர்பு. பூமி எப்போதுமே நாம உழுது விதைத்தாதான் திரும்ப தரும். முல்லை விதைத்தால் முள்ளு முளைக்காதுங்க. அன்பையும் உழைப்பையும் விதைத்தால் மட்டுமே அறுவடை செய்ய முடியும். மனித வாழ்க்கையும் இப்படிதான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் எதிர்காலத்தின் அறுவடை செய்வோம். இயற்கையின் பாடம் விட்டு கொடுத்தல். ஒரு பயிர் செழித்து வளர மண்ணும் நீரு, வெயில், காற்று தன் பங்கை தருகின்றன. விவசாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் ஒன்றிணைந்து வாழ்வது. விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே பூமியில் அமைதியும் செழிப்பும் நிலவ முடியும். வேரின் பலம். ஒரு மரத்தின் கிளைகள் எவ்வளவு உயரமாக வளர்ந்திருந்தாலும் அதன் ரகசிய பலம் மண்ணுக்குள் புதைந்திருக்குது. அந்த ஆழமான வேர்களில் தான் இருக்கிறது. மனிதன் எங்கு சென்றாலும் தான் பிறந்த மண்ணையும் தன் வேர்களையும் எப்போதுமே மறக்க கூடாது. விவசாயம் வெறும் தொழில் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. கடைசியா ஒரே ஒரு கேள்விங்க. உங்க வாழ்க்கையில விவசாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.